ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த வீடியோஸை பாருங்கள். ஒன்று, சென்னையில் வேளச்சேரி டு தாம்பரம் ரோடு எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இன்னொரு சைடில் ஓடுறது சிங்கப்பூரில் இருக்கிற ரொம்ப முக்கியமாக இல்லாத ஒரு வெரி ரோடு, அங்கே இருக்கிறதுலே மோசமான ஒரு ஏரியாவில் இருக்கிற ரோடு. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ரோடு எவ்வளோ ரெண்டு பக்கம் அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக லைட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த செப்பரேஷன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு சைடும் மரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். டிராஃபிக் லைட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியுதுங்களா? இது என்னென்னா நம்மளை ரூல் பண்ணுற பார்ட்டிஸ் கையில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் 75 வருஷமாக ஏடிஎம்கே, டிஎம்கே, முன்னாடி காங்கிரஸ், இவங்க தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களால் எவ்வளோ பண்ண முடியுங்கிறது ரைட் சைடில் இருக்குது. ஒரு சின்ன ஊர், அதில் ஒன்றும் தண்ணி கூட கிடையாது, பெட்ரோல் கிடையாது, எதுவுமே கிடையாது. வேலை செய்கிறதுக்கு மேன் பவர் கூட ரொம்ப கம்மி. அந்த ஊரில் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ண முடியுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அது டெவலப்மெண்ட் கூட கிடையாது, என்ன எப்படி வச்சுருக்காங்க அந்த ஊரில்ங்கிறத பாருங்கள். ஸோ அந்த ஊரோட பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பீப்புளோட திங்கிங் எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம ஊரோட பொலிட்டிஷியன்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ், நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குதுங்கிறத பாருங்கள். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இந்த ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்ஸை பாருங்கள், எவ்வளோ மட்டமாக இருக்குது. ஒரு ரோடு ஒரு வருஷம் கூட வராது. ஒரு 6 மாதம் ஒரு மழை வந்துச்சுன்னா அந்த ரோடு காலி. அது மாதிரி ரோடை போடும்போதே பாட்டு கேவலமாக போட்டு போக வேண்டியது. ஜிக்ஸாக்காக வளைஞ்சு நெளிஞ்சு அதில் பாதி பள்ளம் எல்லாத்தையும் போட்டு போகிறீங்க. ஓகே, ஏன்னா ஓகே மக்கள் இப்போ நீங்கள் ரோடுக்கு காசு கொடுக்குறோமா இல்லையாங்கிறத யோசிப்போம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பெட்ரோல், எல்லாரும் பெட்ரோல் போடுறோம், எல்லாரும் பைக் வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், எல்லாரும் பெட்ரோல் போடுறோம் இல்லையா? 1 லிட்டர் பெட்ரோலில் 13% வேட் டேக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வசூலிக்குதுங்க. ஓகேங்களா? அப்போ 13 ரூபா. அது இல்லாமல் 11 ரூபா இன்னும் ஒரு வெல்ஃபேர் டேக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கிக்கிறீங்க. 1 லிட்டருக்கு அவங்க வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? ரோட்டில் 24 ரூபா பெட்ரோலுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 லிட்டருக்கு. இது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ரோட்டில் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் சரி, 1 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் போட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு 24 ரூபா கொடுத்து ஆகணும். சரிங்களா? இது ஒரு டேக்ஸ். அது இல்லாமல் டோல்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் டோல் வாங்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டோல் வாங்கிக்கிறீங்க. பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கிக்கிறீங்க. இவ்வளோ காசும் வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு ரோடை போட்டு வச்சுருக்கீங்க. சரி, ஓகே, சரி, ரோடுக்காக தான் எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துருவோமே. ஸோ 2024 இருந்து 25 இந்த வருஷத்துக்குள்ள 20,000 கோடி ஹைவேக்கு மட்டும் இது பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? 23 இருந்து 2024 18,861 கோடி. 2022 இருந்து 2023 18,861 கோடி. 2021 இருந்து 2023 19,000 கோடி. ஸோ டோட்டலாக அப்ராக்சிமேட்டாக 98,000 கோடி. அது 2025 26க்கும் ஒதுக்கிட்டாங்க போல தெரியுது, 20,000 கோடி. ஸோ இவ்வளோ கோடி, 1 லட்சம் கோடி கிட்டத்தட்ட. அது இல்லாமல் ரூரல் அந்த ரோடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி, 50,000 கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ஒன்லி ரோட்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள். இதோட மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஏவா வேலு சார் இருக்காரு, முன்னாடி இபிஎஸ் சார் இருக்காரு. சரிங்களா? ஸோ இவ்வளோ கோடியை ஸ்பெண்ட் பண்ணியும் நம்ம ஊர் இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு மலைக்கு தாங்க மாட்டேது. ஸோ சிங்கப்பூர் சின்ன ஊர், அங்கே இருக்கிறவனும் நம்மள மாதிரி மனுஷன், ரெட் கலரில் தான் ரத்தம் ஓடுது, மேபி கொஞ்சம் மஞ்சள் வெள்ளை கலரில் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? வெளியே நமக்கு இருக்கிற மூளை தான், நமக்கு 2 கை 2 கால் தான். அவன் அந்த ஊரை எவ்வளோ அழகாக ரோடு போட்டு வச்சுருக்கிறான், நீங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கிறீங்க? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த பொலிட்டிஷியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன இருக்குது, உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஒருவேளை கீழே இருக்குதா? தமிழ்நாட்டு மக்கள் கேவலமான மக்களா? இந்த அளவு கேவலமாக ரோட்டில் வாழ்கிறதுக்கு கேவலமான மக்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லையே. நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கடினமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உழைக்கிறான், மெக்கானிக்கல் இன்ஜினியராக உழைக்கிறான், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உழைக்கிறான், எல்லா வேலையும் பண்ணுறான். கடையில் வேலை செய்கிறான், மார்க்கெட்டில் வேலை செய்கிறான், டிரைவராக இருக்கிறான், கொளுத்து வேலை செய்கிறான், ரோடு போடுறான். எல்லோரும் நல்லா தானே போடுறோம், நல்லா தானே வேலை செய்கிறோம். ஏன் இவ்வளோ மோசமாக நம்மளோட ரோட்ஸ் இருக்குது? அதை என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோம்? இன்னைக்கு நான் டெய்லி யோசிக்கிறோம், நம்மளால எதுவும் கேட்க முடியாது. ஏன் தெரியுமா?
ஏன் சொல்லுங்கண்ணே, ஒரே ஒரு விஷயம், ஓட்டுக்கு காசை வாங்கிடுறோம். 1000 ரூபாய் 2000 ரூபான்னு ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு இந்த மாதிரி லீடர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, ஓகே, இவ்வளவு மோசமான ரோடை போட்டுமே இந்த மக்கள் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் எப்படி திரும்ப திரும்ப வர்றாங்க அதை யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. ஒன்று ஏடிஎம்கே, அவங்க வந்தாலும் இதே தான். இன்னொன்று டிஎம்கே. இந்த பார்த்துருக்கீங்கன்னா பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏடிஎம்கே வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஆப்போசிட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. டிஎம்கே ரூலுக்கு வந்துச்சுன்னா டிஎம்கேல நடக்கிற தப்பெல்லாம் வந்து தட்டி கேட்குற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் பேர். இன்னும் பேர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க மாறி 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 தான் ஆட்சிக்கு வர்றாங்க. நம்ம ஊர் இப்படியே தான் இருக்குது 75 வருஷமா. நம்ம ஊருக்கு என்னைக்கு தான் ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருந்தோம்னா அது என்னைக்குமே ஆகாது போல தெரியுது இவங்க இருக்கும்போது. ஒன்றும் வேணாங்க, அந்த ஊர் சிங்கப்பூர்னு ஒரு ஊர், வெறும் 61 லட்சம் தான் பாப்புலேஷனு. அந்த நாடு எவ்வளோ சம்பாதிக்கும் தெரியுமா? 41 லட்சம் கோடி சம்பாதிக்கிறான். எத்தனை? வெறும் 61 லட்சம் பேர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8.5 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் 35 லட்சம் கோடி தான் சம்பாதிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள்னு வச்சுக்கிங்களா, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து. ஏன் அந்த மனுஷன் வந்து உயர்வானவர்களா இல்லை உயர்ந்த ஜாதிகளா? நம்ம மட்டும் என்ன கீழ் ஜாதியில் பிறந்துட்டோமா? அப்படிலாம் கிடையாது. சிங்கப்பூரில் இருக்கிறவங்க எல்லாம் உயர் ஜாதி ஆளுங்க, அதனால நிறைய சம்பாதிக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஆளுங்க வந்து லோவர் கேட்டகரி ஆளுங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அவனும் உழைக்கிறான், நம்மளும் உழைக்கிறோம். ஆனால் ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் திரும்ப வர்றேன். இவ்வளோ கோடி, பல லட்சம் கோடி ஸ்பெண்ட் பண்ணி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஆக்சுவலாக அந்த ரோடுக்கு எவ்வளோதான் போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10% இல்லை ஒரு 20% போயிருக்குமா? மீதி அப்போ 80% 70% எவ்வளோ லட்சம் கோடிங்க, அதெல்லாம் எங்கே போயிருக்கோம்? நான் பார்க்குறேங்க, எங்கள் ஏரியாவில் கவுன்சிலர்லாம் இருப்பாங்க, ஃபார்ச்சூனர் ரோடில் வருவாங்க, அப்படி சல்லுன்னு வெள்ளையாக கோடு வெள்ளையாக வேஸ்ட் ஃபார்ச்சூனரில் சல்லுன்னு போயிட்டு வராங்க. நாங்கள் நாய் மாதிரி வேலை செஞ்சு டேக்ஸ் எல்லாம் கட்டி ஒரு மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா நிற்காதுங்க. அதை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு கார் வாங்குவோம், வீடுக்கு இஎம்ஐ கட்டுறோம், எல்லாத்தையும் கட்டிட்டு பார்த்தோம்னா ஒரு கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி ஒரு கார் வாங்கி வச்சுருக்கோம். ஒரு 10 லட்ச ரூபா காருன்னு வச்சிங்கன்னா, இல்லை 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபா கார் வாங்க முடியுது எங்களால். இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணோன்னா நல்ல கார் வாங்க முடியுது. இந்த என்ன சொல்கிறது, கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூனர் இன்னோவாவில் வராங்க. எங்கே இருந்துங்க காசு வருது? அவ்வளோ கோடி சொத்து வச்சுருக்காங்க, பெரிய பெரிய வீடு கட்ட முடியுது. அதெல்லாம் பார்த்து நமக்கு பொறாமை தான் இருக்குங்க. எப்படி அந்த காசு வருது? ஸோ ஒருவேளை இந்த டேக்ஸ் ரோடுக்கு போடுற இந்த காசுக்கும் அந்த பெரிய கார்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார்ச்சூனர் இன்னோவா, அதுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா எனக்கு தெரியல. அவ்வளோ கோடி அடியில் வீடு வாங்குறாங்க, அதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஒருவேளை இந்த கேவலமாக ரோடு போடுறதுனால தான் அவ்வளோ அவங்களால வாங்க முடியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நம்ம தான், இந்த யங்ஸ்டர்ஸ் தான், இந்த வயசான பார்ட்டி இந்த தமிழ்நாடை சீரழிச்சது போதும். பார்த்துட்டோங்க, நீங்கள் எல்லாம் எங்களை தற்கொலைன்னு சொல்கிறீங்க, அசிங்கமாக பேசுகிறீங்க, இளைஞர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜென்சி கின்சின்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. உங்களோட ஃபேஸ் தான் எங்கள் சென்னையில் இருக்கிற ரோடு, தமிழ்நாடு இந்த கண்டிஷனில் இருக்கிறது நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. இந்த எங்களோட யங்ஸ்டர்ஸ் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, புதுசாக எங்களுக்காக ஒரு பார்ட்டி வரணும்னு நாங்கள் ஏங்கிட்டு இருந்தோம். இப்போது தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பார்ட்டி வந்துருக்குது, விஜயன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் ஃபிட்டா இல்லையங்கிறதுலாம் எனக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு ஒரு பார்ட்டி வந்துச்சு, எங்கள் பாலிட்டிக்ஸை பற்றி அது பேசும், அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம். அந்த பார்ட்டி ஆட்சிக்கு வரும். அந்த பார்ட்டி ஆட்சிக்கு வரும்போது தப்பு பண்ணாங்கன்னா எங்கள் பாலிட்டிக்ஸை நாங்கள் தட்டி கேட்போம். எங்களுக்காக பாலிடிக்ஸ் பண்ண வைப்போம் விஜயண்ணாவை. இது நடக்கும். இதுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் செய்ய வேண்டியது ஹார்ட் ஒர்க் பண்ணி 2024 பிச்சை காசை வாங்காமல் 1000 ரூபாய் 2000 ரூபாய் எப்படியும் எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டி 5000லேருந்து 10,000 ஒரு ஓட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்மளால தடுக்க முடியாது. நாம் மாறாமல் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களை நம்ம பாலிடிக்ஸுக்கு இழுத்து வச்சு ஓட்டு போட வைப்போம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஊரும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு ஒரு ஃபாரின் மாதிரியோ, இல்லை ஃபாரின் மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் ஃபாரின் மாதிரியோ ஒரு நிம்மதியான ஒரு ரோடு லைஃப்பில் வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். மேபி நீங்களும் நினைப்பீங்க. அதுக்கு கடவுள் தான் அருள் பண்ணணும்.
யங்ஸ்டர்ஸும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இதுக்காக. விஜய் அண்ணன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டுறாருன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகாதுங்க, எல்லாம் தானாக நடக்கும். ஸோ இன்னொரு விஷயங்க, இந்த ரோட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸ் ஓல்டு பீப்புளுக்கு எல்லாருக்குமே பேக் பெயின், நெக் பெயின்லாம் வருது. அதுக்கு 95% ஆஃப் த ரீசன் இந்த பேட் ரோட்ஸ் தான். அதுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்குதா? இல்லை. பெரிய பெரிய காரில் அவங்க சொகுசாக போகிறாங்க, ஃபார்ச்சுனர், இன்னோவா, இன்னும் ஃபாரின் காரு, லேண்ட் ரோவரு, அது இல்லாமல் டிஃபெண்டர், எல்லாத்துலேயும் போவாங்க. நான் அதெல்லாம் ஓகே, நான் என்னால் சொல்ல முடியாது, பற்றி உள்ளே போட்டுற போகிறாங்க. நாங்கள் அந்தளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் திங்க் பண்ணுவோம், இந்த வாட்டி நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம டிசர்வ் கிடையாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம நல்ல லைஃப் வாழணும், இல்லை அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களாச்சும் நல்ல லைஃப்பில் வாழணும். அதுக்கு நம்ம ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.